ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்டே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இது வந்து இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோன்னு சொல்லி இதில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 27/5/2024 தான். காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா 32 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப் அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 48 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன், மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 41 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா பணிகளுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சேம் டேட் தான், 27/5/2024 தான். நம்மளோட செலான் அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29/5/2024. இப்போ நம்ம பார்த்தலாம், விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துட்டு அதே நம்ம டேட்டு பார்த்தோம் இல்லையா, சேம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஓட்டுநர், அதாவது நம்ம ஒரு 4 டைப்ஸாக பிரித்து பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அது மாதிரி எந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து அதை கேட்டிருந்தீங்க, ஏஜ் லிமிட் வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் ஓட்டுநர் பதவிக்கான இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது அப்படின்னு சொல்லி இதிலவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா 3 கொடுத்துருக்குறாங்க. ஊதிய நிலை பார்த்தோம்னா லெவல் 8. அப்படிங்கும்போது சம்பளம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சம்பளம் பார்த்தோம்னா. அடுத்து வந்து ஏஜ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். வயது அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2024 அன்று உள்ளபடி அந்த இது கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர் பார்த்தோம்னா 1/7/2006 பிறகு பிறந்திருக்கக்கூடாது மற்றும் 1/7/2024 தேதியில் வந்து 18 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு எப்படி ஏஜ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதி திராவிட வகுப்பினர், அதாவது அருந்ததியினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்துட்டு 37 வருடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதிகபட்ச வயதாக, அதாவது 37 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர் வந்து கீழ் குறிப்பிடப்பட்ட தேதி அன்று அல்லது அதுக்கு முன்னராக பிறந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம்னா 1/7/1987 முன்னராக வந்து பிறந்திருக்கக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர்கள், இது மாதிரி இது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து 34 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது, 34 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அது மாதிரி எப்போ பிறந்திருக்கணும்னு பார்த்தோம்னா 1/7/1990 முன்னராக வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மற்றவர்கள் பார்த்தோம்னா 32 வருடங்கள் கொடுத்துருக்குறாங்க. 1992க்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்போ ஓட்டுநர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் வந்துட்டு மோட்டார் வாகன சட்டத்தோட கீழே சம்மந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தகு ஓட்டுநர் உரிமை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து வாகனம் ஓட்டும் முன் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 5 வருடங்களுக்கு வந்து குறையாமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கு. அடுத்து வந்து தேர்வோட தன்மை, டிரைவர் போஸ்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எழுத்து தேர்வு வந்து 100 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செய்முறை தேர்வு 70 மார்க்கு மற்றும் வாய்மொழி தேர்வு வந்து 30 மார்க்கு. இதோட அடிப்படையில் தான் ஜாப்க்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எழுத்து தேர்வானது 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க, பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவணான்னு சொல்லி. பகுதி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க. இந்த இரண்டுமே பார்த்தோம்னா தனித்தனியாக 50 மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் பார்த்தோம்னா 100
தமிழ் 50, பொது அறிவு 50. குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் பார்த்தோம்னா தமிழுக்கு வந்துட்டு 20, பொது அறிவுக்கு வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆக்கு வந்துட்டு 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவுமே 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி ஆங்கிலம் சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணம்னு பார்த்தோம்னா சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போதும் ஃபுல் டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக வந்துட்டு 2வது பார்க்க போகிறோம். அதாவது நகல் பிரிவு. இப்போ வந்து டிரைவருக்கான இது பார்த்துட்டோம். இப்போ வந்து நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இணையதளம் வாயிலாக மட்டுமே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து ஏஜ் இது கேட்டிருந்தீங்க. அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு 4 வகையாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ 4மே டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பதவியோட அடிப்படையில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தலாம். நகல் பிரிவு உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 2 வேக்கன்சி, அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 30 வேக்கன்சி, மொத்தம் வந்து 32 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில் பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிகளுக்கான ஏஜ் இது பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா சேம் இது தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா பணிகளுக்குமே ஆதி திராவிட வகுப்பு இந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கு வந்து 37 வருடங்கள் வந்து, அதாவது 37 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எந்த தேதியில் வந்து பிறந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் இந்த மாதிரி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து 34 வயதுகள் வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மற்றவர்களுக்கு பார்த்தோம்னா 32 வயதுகள் வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான கல்வி தகுதிகள் பார்த்தோம்னா நகல் பிரிவு உதவியாளர் அப்படிங்கிற பணி மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து சேம் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு நிகராக தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தனித்தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2 கேண்டிடேட் சேமாக செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதில் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களோட தேர்வின் தன்மை கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நாங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னு கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா நம்ம சேம் சிலபஸ் தான் இதில் வந்துட்டு தமிழ் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆக்கு வந்து பகுதி ஆவணாக்கு வந்து பொது அறிவுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு நடக்குது. மினிமம் குறைந்த தேர்ச்சின்னு பார்த்தோம்னா பகுதி ஆள 20 எடுத்துருக்கணும், பகுதி ஆவணலாம் 20 எடுத்துருக்கணும். 2 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுத்து தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கு தான் அடுத்து செய்முறை தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாடத்திட்டம் பார்த்தோம்னா தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் செலக்ட் பண்ணுற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆங்கிலம் வந்து 8ஆம் வகுப்பு வரை உண்டு. அடுத்து பகுதி ஆவணா பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அலுவலக உதவியாளர், டிரைவர் இந்த பணிகளுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் வந்து கவிதா ராம்ஜின்னு சொல்லி சேனல் வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஆல் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது கோச்சிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து போய்கிட்டுருக்கு. நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ பகுதி ஆவணான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பணிகளுக்கு வந்துட்டு என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்தோன்னா அந்த டாபிக் சம்மந்தமாக வந்து பொது அறிவு மற்றும் தமிழிலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுறோம், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 3வது பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பவர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர், இளநிலை கட்டளை நிறைவேற்றுவர் அப்படிங்கிற பணிகளுக்குமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நகல் பரிசோதகர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 17 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நகல் வாசிப்பாளர் அப்படிங்கிற பணிக்கு 2 வேக்கன்சி, முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் அப்படிங்கிற பணிக்கு 8 வேக்கன்சி, இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 21 வேக்கன்சி, மொத்தம் 48 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா முதல் 3 பணிக்கும் வந்து 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் அப்படிங்கிற பணிக்கு மட்டும் 19,000 இருந்து 69,900 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா சேம் இது தான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா,
டிரைவர் போஸ்ட்டுக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான சேம் ஏஜ் இது தான் இதுக்குமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது அதிகபட்ச வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இப்போ 37 வருடங்கள், 34 வருடங்கள், 32 வருடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஏஜ் வந்து இந்தந்த கேட்டகரியை சார்ந்தவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, நாள், மாதம், வருடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தேதிக்கு, அதாவது இந்த வருடத்துக்கு இந்த தேதிக்கு முன்னராக வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர், இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து பொதுவான கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அதாவது SSLC +2 வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கான தகுதியுடன் வந்து அதற்கு இணையான தேர்ச்சி வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து தேர்வோட தன்மை பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு 170 மதிப்பெண்களுக்கு வந்து நடக்கு. வாய்மொழி தேர்வுன்னு பார்த்தோம்னா 30 மதிப்பெண்களுக்கு அடிப்படையில் நடக்கு. இதோட அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பொது எழுத்து தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி A, பகுதி மற்ற ஆவணான்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம சேம் இதுதான். பகுதி A வந்து பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி இது வந்து 120 மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் எல்லாமே பொது அறிவுங்கிறது வந்து 50 மதிப்பெண்கள் கேட்பாங்க. 50 வினாக்கள் இருக்கும். 20 எடுத்தால் பாஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 3 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 2 மணி நேரம். பொது தமிழ் பார்த்தோம்னா சேம் சிலபஸ் தான். பொது தமிழ் வந்து இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிகளுக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிரைவர் போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு வரை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஆங்கிலம் வந்து படிச்சுக்கணும் கொடுத்துருக்குறாங்க. பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மேத்ஸ் வந்து 3/4 கொடுத்துருக்குறாங்க. நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, சுருக்குதல், மீப்பரு பொதுக்காரணி, மீச்சிறு பொதுமடங்கு, விழுக்காடு விகிதம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே அடுத்து வந்து 4வது பணிக்கு வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி ஆகிய பணிகளுக்கான இது வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எல்லாமே சேம் தான். 27/5/2024. அதாவது செல்லான அப்ளேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29/5/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பதவியோட பேர் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு 1 வேக்கன்சி, காவலர் அப்படிங்கிற பணிக்கு 21 வேக்கன்சி, இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 1 வேக்கன்சி, மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு 18 வேக்கன்சி, மொத்தம் வந்து 41 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சம்பளம் பார்த்தோம்னா லெவல் 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து வயது பார்க்குறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேம் இது தான் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ வயது வந்து அடைந்திருக்கக்கூடாது, அது மாதிரி இந்த தேதிக்கு பின்னர் இந்த தேதிக்கு முன்னர் வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படும் கல்வி தகுதிகள் பார்த்தோம்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்க்குற அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு கொடுத்துருக்குறாங்க. தேர்வோட தன்மையை பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு வந்து 100 மதிப்பெண்களுக்கு நடக்குது. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். OMR ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். செய்முறை தேர்வுக்கு வந்து 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள். இதோட அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா பகுதியா மற்றும் பகுதி ஆவணான்னு பிரிக்கிறாங்க. பொது தமிழ் பகுதி ஆள வந்து இடம்பெறுது. இது வந்து 50 மதிப்பெண்கள். நம்ம சேம் இது பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அலுவலக உதவியாளர், டிரைவர் பணிகளுக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க. 50 வினாக்கள், 50 மதிப்பெண்களுக்கு எழுதணும். குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 20. 2 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பாடத்திட்டம் பார்த்தோம்னா பகுதியாக பார்த்தோம்னா பொது தமிழ் தான். இது வந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள சிலபஸ் படி படித்தா போதும் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணம் பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை கணிதத்திறன் இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களே அதே இது தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்குமே அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரித்தல், பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி இந்த பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க இல்லையா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதாவது ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஒரு 4 விதமான இதுக்கு வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அது பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.